ஸோ வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஐடெக் லேபில் 9th 10th 11th 12th வேல்யூ எஜுகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபயர் பாக்ஸில் நாம் LMS TN set.com நாம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபஸ்ட் பேஜ் பாருங்கள். இதை ஃபஸ்ட் பேஜ் இது மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் சொல்கிறாங்க. இது இருக்குது. இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது தமிழ் மீடியம். அதை நாம் என்ன பண்ணோம், இதை கடைசியாக இதான் மீடியம் பாருங்கள். இதை தமிழ் மீடியம் இருக்குது. இதை நாம் கிளிக் பண்ணுறோம். ஸோ பீரியட் ஸ்கில் ஸோ அதை நாம் தமிழ் மீடியம் கிளிக் பண்ணுறோம். இங்கே ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி போடுற மாதிரி வரும். இந்த ஐடி நம்ம போடணும். ஸோ ஐடி போடுவோம். பையனுடைய எம்ப்ளாயி ஐடி போடுறோம். பாஸ்வேர்டு கடைசி 4 நம்பர் போட்டு அட்டு போடுறோம். ஸோ நமக்கு ஓப்பன் ஆகுது. இதை கண்டினியூ கொடுக்குறீங்க. கண்டினியூ கொடுக்குறோம். இது மாதிரி கேட்கும். லாக் அவுட் பண்ண தேவையில்ல. கேன்சல் கொடுங்க. பையனுடைய நேம் வரும். லோட் ஆகி வருது பாருங்கள். லோட் ஆகி வருது. இதுதான் மனநலம். இங்கே பாருங்கள், மனநலம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதில் 40 கொஷின் இருக்கும். 40 கொஷின் நம்ம காட் இட் கொடுக்குறோம். இதில் ஒன்றா ஷோ ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழ்வியல் திறன் மதிப்பிடுவோம் அப்படி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இதில் 40 கேள்வி இருக்கும். இந்த 40 கேள்வியும் ஸ்டூடெண்ட் படிக்கணும். படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். இது மாதிரி தான் டொமைன் இருக்கும். கிளிக் பண்ணுறீங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஆன்சர் இருக்குது. இது பையன் ஸ்டூடெண்ட்டு இவன் படிக்க வேண்டியது தான். பையன் படிச்சுட்டு 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் மொத்தம் 40 கேள்வி வரும். 40 கேள்வி வரும். இது 5 ஆப்ஷன் ஃபில் பண்ணணும். எல்லாமே 40 கொஷின் அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒரு கொஷினுக்கு நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்மிட் பண்ண முடியாது. இது மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும். இது மாதிரி டிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டை பண்ண சொல்லுங்கள். முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன் அது மாதிரிலாம் வரும். இதை ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சு இதை 40 கொஷின் போட்டு சப்மிட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ வரும். இதில் இந்த வீடியோவை பார்த்து கூட பண்ணுற மாதிரி வரும். வீடியோ வரும். சப்மிட் பண்ணணும். இது சப்மிட் பண்ணணும். இது 40மே பண்ணால் தான் சப்மிட் பண்ண முடியும். 40மே நம்ம பண்ணணும். சப்மிட் பண்ணணும். எல்லா கொஸ்டினுக்கும் இதுக்கு ஆன்சர் பண்ண பிறகு சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டொமைன் வரும். நெக்ஸ்ட் டொமைன் நமக்கு டன் வரும் பாருங்கள். டன் வரும். இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணணும். கண்டினியூ பண்ணுறீங்க. அடுத்தது வரும். சில வீடியோலாம் டன் வந்து பாருங்க. டன் வந்துருக்கு பாருங்கள். டன் வந்திருக்கு. இது மாதிரி டன் வரும். ஸோ டன் வந்த பிறகு அடுத்தது நம்ம படம். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டொமைன். இது இதை கிளிக் பண்ணோன்னா காணொலி வருது. காணொலி ஹெட்ஃபோன் போட்டு கேட்கணும். ஸ்டூடெண்ட் ஹெட்ஃபோன் போட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஹெட்ஃபோன் இருக்குது பாருங்கள். ஹெட்ஃபோன் கேளுங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஹெட்ஃபோன் காதில் மாட்டிக்கிட்டு பையன் கேட்கணும். ஸோ அது மாதிரி தான் இது வரும். இந்த வீடியோவை பையன் கேட்கணும். வீடியோ லோட் ஆகி வரும். ஸோ இந்த வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வீடியோ இது மாதிரி நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த வீடியோவை ஆடியோவை ஹெட்ஃபோனில் கேட்கணும். ஸ்டூடெண்ட் கேட்குற மாதிரி வரும். கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு 7 டொமைன் மேலே வருது. 7மே ஸ்டூடெண்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொஷின் வரும். இதில் சில கொஷின் வரும் பாருங்கள். அதாவது அழகை பற்றி ஒரு கொஷின் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நாம் இங்கே எழுதலாம். நற்குணங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அது அழகை பற்றி ஒவ்வொரு முறையும் 3 பதில் இருக்கும். இது உடல் சார்ந்தது. இதை கிளிக் பண்ணுவோம். இங்கே ஸ்மால் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே கொஷின் வந்துடும். கொஷினு நான் மோசமாக உணர்கிறேன் அது மாதிரிலாம் வரும். மதிக்கிறேன். இது அனைத்தும் செயற்கையான ஆழம். இது ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பார்ப்பாங்க. இது ஆன்சர் பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா செக் பண்ணியும் பார்க்கலாம். செக் கொடுத்தோம்னா நான் பண்ண ஆன்சர் ரைட்டானு வரும். இது மாதிரி ஆன்சர் வரும். அருமை அப்படின்னு வருது. இது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டை இந்த கொஷின் படிக்க வச்சு அவங்க பண்ணணும். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
1 hour ஆகுது, 1 hour கூட ஆகுது. டொமைன் அதிகம். அப்புறம் நெக்ஸ்ட் 5 இருக்குது இதில் மொத்தம். அந்த 5 கொஷின், அதாவது அதே மாதிரி கொஷின் இருக்கும். இதில் ஆன் ஆப் என்ன சூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஆன் அதை கிளிக் பண்ணுறோம். சிலது வரல, சிலது வந்து லோட் ஆகி ஒன்றும் வரல. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வரும். அப்போ வீடியோவை ஹெட்ஃபோன் கேட்டு இந்த வீடியோ கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஹெட்ஃபோன் இருக்கும், கண்டிப்பாக ஹெட்ஃபோன் இருக்கணும். இது திங்க் லைனில் பண்ணலாம், திங்க் லைனில் பண்ணலாம். 9th 10th 11th 12th பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு டைமில் ஒரு 4-5 பேருக்கு பண்ணுங்க. டைமில் ஒரே டைமில் 10 பேருக்கு பண்ணால் சர்வர் இல்லை. ஸோ அதனால் வந்து இது மாதிரி படம் வரும். இது மாதிரி நமக்கு ஆன்சர் பண்ணுறது டன்னுன்னு வரும். இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டன்னுன்னு வரும். இப்போ ஒன்றா பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். இது பண்ண உடனே இங்கே இது 2வது நம்ம முடிக்கலை, 2வது முடிக்கலை, இங்கே டன்னுன்னு வரும். 2வது முடிச்சோன்னா டன்னு வரும். ஸோ ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொஷின் வரும், ஆன்சர் கொஷின் எல்லாம் கீழவே தான் இருக்கும், கீழவே தான் லைனாக வரும். இது நம்ம ஆன்சர் இது வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் பண்ணால் நமக்கு டன்னுன்னு வரும். இதை நம்ம பண்ணோம்னா டன்னு வரும். இது மாதிரி தான் கொஷின் வரும். ஸோ இது மாதிரி முன்மதிப்புகள், அதாவது ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணவுடனே நமக்கு டன்னு வருது பாருங்கள், டன். இது மாதிரி டொமைன் வரும். இது ஒன்றா நீங்கள் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக பண்ணி வீடியோ வரும். இன்னும் கண்டினியூ கொடுங்க. ஸோ டன் இங்கே இருக்கு பாருங்கள், டன் வந்துருப்பாங்க. டன்னு வந்தால் முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து டன் வந்தால் முடிஞ்சு. இது மாதிரி ஒரு 8-9 டொமைன் வருது. இதை ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டுங்க. ஸோ லிங்க் வந்து இங்கே போட்டுருக்க பாருங்கள். இதுதான் வந்து லிங்க் lms.tnc. இந்த வெப்சைட்டு ஐடெக் லேபில் திங்க் லைனில் பண்ணுங்கள், சர்வரில் வேண்டாம். ஸோ சர்வர்லேயும் பண்ணலாம், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும் சர்வரில். ஸோ வந்து இது 9th பண்ணலாம். நன்றி, வணக்கம்.